கமலாஸ் கிச்சன் டைரி சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துகள். இன்னைக்கு நாம செய்ய போற ரெசிபி சுதந்திர தின சிறப்பு சமையலாக ரொம்பவே அழகான ஆரோக்கியமான மூவர்ண இட்லி மற்றும் மூவர்ண சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க கிச்சனுக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம 3 கலர்ல இட்லி செய்ய போறோம், சட்னியும் செய்ய போறோம். கேரட் இந்த வதக்கும், ஒரு ஸ்பூன் தேங்காய் ஊற்றிக்கும், கேரட்டை போட்டுக்குவோம். கேரட்டை வதக்கி மிக்சியில் அடித்து மாவில் சேர்த்துக்குவோம். நல்லா வதங்கிட்டு ஆறினோடனே மிக்சியில் போட்டு அரைச்சி மாவில் சேர்த்துக்குவோம். தேங்காய் ஒரு ஸ்பூன் ஊற்றி மல்லி இலையும் புதினாயும் போட்டுக்குவோம். நல்லா வதக்கிட்டு ஆறினோடனே மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு மாவில் சேர்த்துக்குவோம். நல்லா வதங்கிட்டு இறக்கிடுவோம். தண்ணி ஊற்றிட்டு பாருங்க, வச்சுக்குவோம். இட்லி ஊற்றிக்குவோம். அரைச்சி வெந்துட்டு எடுத்துருவோம். எண்ணெய் ஊற்றிக்கும், ஒரு 3 கரண்டி எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கும், உளுந்து கொஞ்சம் போட்டு, கறியாப்பிலை கொஞ்சம் போட்டு, சின்ன வெங்காயம் கொஞ்சம் போட்டு, ஒரு வத்தல் மிளகு கிள்ளி போட்டு நல்லா மொரிஞ்சிட்டு பாருங்க, இறக்கி. எங்க சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க கைஸ். இன்னைக்கு உங்களுக்கான சமையல் டிப்ஸ்: அடை மாவுடன் பயறு வேர்க்கடலை சேர்த்து அரைத்து அடை சுட்டால் ருசியாக இருக்கும். ஜீரகம் தேங்காய் சேர்த்து அரைத்து கேரட் பீன்ஸ் கூட்டு செய்தால் சுவையாக இருக்கும். இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல சுவையுடனும் டிப்ஸுடனும் உங்களை சந்திக்கிறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.